بسم الله الرحمن الرحيم. عجبا لأمر المؤمن إلى آخر الحديث وكما قال عليه الصلاة والسلام وتسليم. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமினி. இந்த காலத்துக்கு, அதுவும் குறிப்பா இந்த நேரத்துக்கு தோதுவான ஹதீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியமானது அப்படின்னு சொல்றாங்க. அஜபன், ரொம்ப ஆச்சரியமானது. என்ன தெரியுமா? லி அம்ரில் முஃமினி, முஃமினுக்கு உண்டான எந்த காரியமாக இருந்தாலும் அது அவனுக்கு ஆச்சரியத்தை தான் தரும். வயின் அசாபத்துஹு, அவனுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ஏற்படுது அப்படின்னு சொன்னா அந்த சந்தோஷத்திலும் சக்கர, அவன் அல்லாஹ்வை நன்றி செலுத்தினான், அல்லாஹ்விற்கு உண்டான சுக்கரை செய்தான் அப்படின்னு சொன்னா அந்த நல்ல காரியம், அந்த சந்தோஷமான செய்தி கூட அவனுக்கு எப்படி ஆயிரும் அப்படின்னு சொன்னா நன்மை பயக்கக்கூடியதாக ஆகிவிடும். ஏன்னா பெரும்பகுதி சந்தோஷத்துல தலகால் தெரியாம தான் நிறைய பேர் இருப்போம். குழந்தை பிறந்துருச்சுங்கிற தகவல் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, குழந்தை அது அவன் விரும்பின மாணிக்கு குழந்தை பிறந்துருச்சுங்கிற செய்தி கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப தான் நினைச்ச பெண்ணையே நிக்காக முடிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் அவனை கையில பிடிக்க முடியாது. அப்படித்தானே? இதெல்லாம் ஆனால் அந்த சந்தோஷத்தில் இறைவனை மறக்குதல் அப்படிங்கிறது இல்லாம சக்கர, அந்த இடத்துல அவன் சுக்குர் செஞ்சான்னு சொன்னா அந்த சந்தோஷம் அவனுக்கு என்ன கிடைக்கும்? அஜபன், நல்ல விஷயமாக, அது அவனுக்கு ஆச்சரியத்தை தரக்கூடியதாக கூட அமைந்து விடும். அதை நான் ஆச்சரியமாக பார்க்கிறேன் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதே மாதிரி வைன் அசாபத்துஹு ஸர்ருன், அவனுக்கு ஒரு தீங்கான, ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கும் சபர, அவன் பொறுமையை கடைபிடித்தான் அப்படின்னு சொன்னா, எதா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உடையவனாக ஒரு முஃமின் இருந்தான் அப்படின்னு சொன்னா, இது இன்னைக்கு நேத்து எழுதப்பட்டதல்ல. நாம பிறக்கிறதுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அல்லாஹ் தஆலா எழுதிய விஷயங்கள் தான் விதியாக நமக்கு நடக்கிறது அப்படிங்கிறத சபரோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் ஒவ்வொரு மனிதனுக்கும், அதிலும் குறிப்பாக முஃமினுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த தீங்கான, அந்த கவலையான விஷயத்தை கூட அது ஹைரானதாக இருக்கும் அந்த முஃமினுக்கு, அதையும் நான் ஆச்சரியமாக பார்க்கிறேன் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய அந்த ஹதீஸ் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு இந்த நேரத்தில் வருது. கண்ணியத்திற்குரியவர்களை, ஏன் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி உண்டான ரிசல்ட்டுகளை நாம் எதிர்பார்த்திருப்போம். அப்படித்தானே? எது ரிசல்ட் எப்படியா இருந்தாலும் சரி, ஓட்டு போடும்போது நம்மளுடைய கடமையை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? சரியான முறையில் நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். ஆனால் யாரை கொண்டு வரணும், யாரை கொண்டு வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறது அல்லாஹ். வதில்கல் அய்யாம் நுதாவிலஹா பைனன் நாஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது. வதில்கல் அய்யாம், அந்த வெற்றியின் நாட்கள் அப்படிங்கிறது இருக்குத, நுதாவிலஹா பைனன் நாஸ், அதனை நாம் சுற்றி வரக்கூடியதாக வைத்திருக்கிறோம். நபியே, உங்களுக்கு மட்டும் அந்த வெற்றி சொந்தம் அல்ல அப்படிங்கிறத 2வது போர் நடந்த உஹது போரினுடைய முடிவுல முஸ்லிம்கள் 70 பேர்கள் கொல்லப்பட்டிருந்த அந்த நேரத்துல, நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருந்த அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா ஆறுதலாக சொன்ன வசனம் தான் அது. என்ன சொன்னா அல்லாஹ், தில்கல் ஐயாமு, அந்த நாட்கள் இருக்கிறத, வெற்றி அப்படிங்கக்கூடிய அந்த சந்தோஷங்கிற நாட்கள் இருக்கிறத, நுதாவிலஹா பைனன் நாஸ், அதனை நாம் குறிப்பிட்ட ஒருவர்களுக்கு மட்டும் நாம் கொடுப்பதல்ல, அதை சுத்தி வரக்கூடியதாக வைத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களை, அதனால எது கிடைத்திருக்கிறதோ அதை ஹைராக நாம் பயன்படுத்துவோம். அல்லாஹ்விடத்துல ஹைரையே கேட்போம். அப்படிதான் இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்கிறோம். அப்படித்தானே?
இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் சாதகமான ஆட்சியை கொடுன்னு தான் என்ன செஞ்சிருக்கிறோம், எல்லா பள்ளிகளையும் கேட்டிருக்கிறோம், துஆக்களும் நாம் செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் அதற்கு தகுந்தாற்போல் நல்லாட்சியை நமக்கு தரட்டும்னு சொல்லி நாம அவனின் மீது உண்டான நம்பிக்கையில எந்த விதமான குறையும் இல்லாமல் நல்ல முஃமின்களாக ஷுக்குர் செய்யக்கூடிய, அதே சமயத்தில் சப்ர் செய்யக்கூடிய, நன்றி செலுத்தக்கூடிய, கஷ்டமான காலங்களிலும் சபரோடு பொறுமையோடு இருக்கக்கூடிய நற்பாகியவான்களாக இந்த 2 குணத்தையும் கடைபிடிக்கக்கூடிய நல்ல முஃமின்களாக அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.